முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கேன் தாளிக்க. முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு 2 பீஸ் மாங்காய் மட்டும் எடுத்துருக்கேன், ஏன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசித்து அந்த அடிபாகத்தை எடுத்துக்கலாம், அது தேவைப்படாது. இந்த தக்காளியோடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காய் எடுத்து தனியாக வச்சுடுறேன். நம்ம காய் வேகிறதுக்குள்ளே மாங்காய் வெந்துடும், அதுக்காக மீன் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் மாங்காய் மட்டும். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் கடுகு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் எண்ணெயில் போட பிடிக்கலன்னா குழம்பு கொதிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் கூட. எண்ணெயிலே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி, தேங்காய் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது நல்லா கொதித்து காய் வெந்து வரும்போது கொஞ்சம் சுண்டி வரும், அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்போ தான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மாங்காய், மீன் இது 2த்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய மீன் போடும்போது மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் வெந்து வந்ததும் அட்ஜஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.